இன்னைக்கு ஜவுளி தொழிலை நம்பியிருக்கிறாங்க அத்தனை பேரும் தனிப்பட்ட இறங்கி போது அது எந்த பிரச்சனை இல்லை. அப்ப இருக்கிற சொந்த பூர்வீக சொந்த வித்துத்தான் எப்படி விவசாயிகள் அந்த வேலைக்கு போறாங்களோ அதே மாதிரி ஜவுளி தொழில் எந்த ஜவுளியில எந்த இருந்தாலும் சரி, விசைத்தறியா இருந்தாலும் சரி, ஆட்டோமா இருந்தாலும் சரி, அல்லது ஆயத்தாலையா இருந்தாலும் சரி, ஸ்பெல்லிங்களோட நிலைமையே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழல் இன்னைக்கு இந்த திரைத்துறையில் ஜவுளி தொழில் இப்ப இதெல்லாம் காப்பாற்ற வேண்டாமா? அப்ப நம்முடைய கொள்கை என்ன? விவசாயத்தை காப்பாற்றணும், இந்த ஜவுளி தொழிலை காப்பாற்றணும். அதற்கான முயற்சிகளை முழுமையாக எப்போதும் ஒன்றாக மக்கள் தேசிய கட்சி எடுத்துக் கொண்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் அறிவிக்க உறுதியாக நம்பிக்கை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு மின்சாரத்துறை அமைச்சர் அவர்கள் மீண்டும் பொறுப்பேற்றுக் கொண்ட உடனேயே பார்க்க சென்ற உடனேயே என்னுடைய முதல் வேலையாக இந்த விசைத்தறியையும் ஆட்டோவையும் காப்பாற்றுவதற்கு ஒரு சில விஷயங்களை செய்யவில்லை என்று சொன்னால் அது அழிந்து போய்விடும் என்று நான் சொல்லிவிட்டேன். யாருமே கோரிக்கை வச்சுதான் அப்படிங்கிறதால் அவங்க பேசும்போதே சொன்னாங்க, இலவச மின்சாரம் 29 யூனிட் 1000 யூனிட் வாங்குவாங்க. நம்ம சட்டத்திலே கேட்கவில்லை. மின்சார